கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்த்தோம். இந்த வேளையிலும் கூட 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை என்று சொல்லி பவுல் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். நெருக்கம் அவருடைய வாழ்க்கையிலே எப்பக்கத்திலும் நெருக்கம், எந்த பாதையில் சென்றாலும் நெருக்கத்தை கண்டடைகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பவுல் இருப்பதாக இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த பவுல் வாழ்க்கையை பார்க்கும்போது அதற்கு முன்னிருக்கிற வசனம், இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கின்ற விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தேவ வல்லமையை பெற்ற தேவனுடைய மனுஷன், ஆனாலும் அவருக்குள் நெருக்கம் இருப்பதை, அவருக்குள் பலவிதமான கலக்கங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இருப்பதை அவர் தெளிவாக சொல்கிறார். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிறோமே, எல்லாம் சாதகமாக, நாம் கேட்கின்ற காரியமெல்லாம் நமக்கு நன்மையாக, நமக்கு பிரியமாய் நடக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் வல்லமை பெற்ற மனுஷராகிய அந்த பவுல் அனுபவத்தில் சொல்லும்போது நெருக்கங்கள் வருவதை சொல்வதை பார்க்க முடியும். அதனால் நெருக்கம் வருவதனால் பாவம் செய்வதாக யோசிக்க கூடாது. அது தேவனுடைய அனுபவத்துக்குள் போக முடியாத தேவனுடைய அனுமதியாக இருக்கின்றபடினாலே நெருக்கங்கள் கடந்து வரும். ஆனால் நெருக்கத்தில் அவர் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகவில்லை என்று சொல்லி அவர் தொடர்ந்து தேவனை ஆராதிக்கின்ற மனுஷனாய் இருக்கிறார். அவர் வாழ்க்கையிலே சிறைச்சாலை இருக்கும்போது கூட பவுலும் சீலாவும் பாடி துதித்ததாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நெருக்கங்கள் கடந்து வந்தாலும் கூட நெருக்கத்தின் மத்தியிலே ஒடுங்கி போகாதபடிக்கு தேவனுக்கென்று வைராக்கியமாக வாழ்ந்து தேவ நாமத்தை எப்படியாகிலும் சுவிசேஷத்தை சொல்லி ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் பவுலுக்குள் இருந்தது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பல விதத்தில் நெருக்கங்கள் கடந்து வரலாம், பல விதத்திலே நம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கடந்து வரலாம். ஆனால் நாம் மனம் முறிந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, அழைத்த தேவனுடைய வல்லமை நமக்குள் இருக்கிறபடியினாலே நாம் யாவரும் தேவனை அறிந்தபடினால் அதுவே வல்லமை. தேவனை நம் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டபடினால் அது உலகத்தில் எல்லா வல்லமைகளை விட, எல்லா பெரிய காரியங்களை விட பெரிய காரியமாக தேவனை அறிந்த ஒரு காரியம் நமக்கு அது மகிமையான காரியமாக இருக்கிறபடினாலே நெருக்கத்தை கண்டு சோர்ந்து விடாதபடிக்கு அழைத்த தெய்வத்தை பார்ப்போம். நிச்சயமாகவே நமக்கு பதில் கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களித்தேன். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் வீரம் வந்தென்னு தாங்குகின்றேன். உன் பாதம் பணிந்தேன் என்னால் புதியே, உம்மை அன்று யாரை பாடுவேன். இசையா நடந்து உள்ளம் பொங்குதே, இசையா நடந்து உள்ளம் பொங்குதே. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் பவுல் மனம் புரிந்து போகாதபடிக்கு தேவனை தொடர்ந்து ஆராய்ந்ததாக தேவனுக்கென்று அவருடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு பாதையில் சென்றதாக நாம் பார்க்க முடியும். அதுபோல் இன்றைக்கு நெருக்கங்கள் மத்தியிலே கடந்து போவதினாலே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, அன்றைக்கு தேவன் பவுலை ஆற்றினது போல, அன்றைக்கு தேவன் பவுலை தேற்றினது போல இன்றைக்கும் தேவ வல்லமை நமக்குள் இருக்கிறபடினாலே, தேவ ஆவி நமக்குள் இருக்கிறபடினாலே நம்மையும் தேற்ற அவர் இன்றைக்கும் போதுமானவராக, இன்றைக்கும் கரிசனை உள்ளவராக இருப்பதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். அன்பின் ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியிலே நாங்கள் ஒடுங்கி விடுகிறோம் ஐயா. பவுல் சொல்லுகிறார், எப்பக்கத்திலும் நெருக்கம் வந்த போதிலும் கூட நான் முறிந்து போகவில்லை என்று சொல்லி, அதுபோல் எங்களுடைய மனமாண்டவரே உடைந்து போகாதபடிக்கு, மனமாண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு எங்களை தேற்றும்படியாக வல்லமை எங்களுக்குள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.